ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த சம்பவத்தில் இந்த வசனங்களை வாசிப்பில் என்று சொன்னால் பவுல் ஊழியம் செய்த நாட்கள். அப்போது பவுலுக்கு விரோதமாக ஏராளமான யூதர்கள் எழும்பி அடித்து மரித்து போய்விட்டான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் மீண்டுமாய் பவுல் எழுந்திருக்கிறார், பட்டணங்களில் போய் பிரசங்கிக்கிறார், பல இடங்களில் பிரயாணம் பண்ணி பிரசங்கித்து அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அடிவதை அதிகமாய் பட்டது, கடினமான பாதையில் கடந்து போகிறது அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அவருக்குத்தான் இங்க ஆறுதல் தேவை. ஏன்னா அவ்வளவு சரீரத்தில் காயங்கள், வேதனைகள், நெருக்கமான பாதைகள். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? சீஷர்களை பார்த்து தைரியம் கொடுத்து அவருடைய மனதை திடப்படுத்தி புத்தி சொல்லி ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உபத்திரவத்தின் பாதை நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, பாடுகள் நமக்கு உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அந்த பாதையில் தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். ஆனால் சோர்ந்து போய்விட வேண்டாம். இவைகள் எல்லாம் நம்மை உருவாக்குவதற்காக தான், இவைகள் எல்லாம் நம்மை பயிற்றுவிப்பதற்காக தான். இவைகளின் மூலமாய் அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பின்னிட்டு பார்க்க வேண்டாம், சோர்ந்து போய்விடாதீர்கள், முறுமுறுக்காதீர்கள். தொடர்ந்து ஆண்டவருக்காக துணிந்து காரியத்தை செய்யுங்கள். சரீரத்தில் உள்ள பலவீனங்களை குறித்து சோர்ந்து போகாத தைரியம் கொடுக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சோர்ந்து போய்விடுகிறோம். மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலா இருக்கிறோமா? நாமே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆறுதல் தேடி ஓடிக்கொண்டிருப்போமானால் மற்றவர்களை எப்படி ஆறுதல் படுத்துவது, எப்படி தூக்கி விடுவது, எப்பொழுது தைரியம் கொடுக்க போகிறோம்? வேதம் தெளிவாக சொல்கிறது, நமக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பாராம். எதற்காக தெரியுமா? நாம் திராணி உள்ளவர்களாய் மாறி நம்முடைய பலவீனங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய அந்த ஒரு பலனை பெற்று மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரத்தின் பாதையை பார்த்து சோர்ந்து விட வேண்டாம். அவைகள் புடமிட்டு நம்மளை பொன்னாக விளங்க பண்ணுகிறது. ஆண்டவருடைய சித்தம் என்பது அப்படித்தான். அந்த பாதை கொஞ்சம் குறுகலான பாதை தான், ஆனால் முடிவு பூரணமாக இருக்கும், மகிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால்தான் அந்த பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாமல் உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். வண்ணத்து பூச்சிகளை நீங்கள் பார்ப்பில் எடுத்தால், பட்டுப்பூச்சிகள் எடுத்தால் அந்த கூட்டுப்புழு பருவம் என்று சொல்லுவார்கள். அந்த புழுவை பார்க்கும் பொழுது அது அசிங்கமாக, அது ஒரு அருவருக்கத்தக்க விதத்தில் தான் இருக்கும். அது எவ்வளவோ கடினமான பாதையில கடந்து போகிறது நமக்கு தெரியாது. ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது அது ஒரு இலையில மறைந்து ஒரு கூட்டை கட்டி அந்த கூட்டிற்குள் போய்விடுகிறது. உள்ள என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய சரீரத்தை உருக்கி அது ஒரு நல்ல உருவத்தை மாற்றி உருமாற்றம் அடைந்து அது நல்ல ஒரு சிறகுகள் வருகிறது, அதுல நல்ல வண்ண டிசைன்கள் வருகிறது, அழகாக வந்து அதுல ஒரு சின்ன துவாரம் விழுகிறது. அந்த துவாரத்தின் வழியா எளிதாக வர முடியாமல் பல நாட்கள் முயற்சி எடுக்கும். எப்படியாவது வெளியே வருவதற்காகத்தான் சிறு துவாரம் தான், அது பெரிதாக்க முடியாது. ஆனால் அந்த துவாரத்திற்கு ஏற்றபடி தன்னை ஒடுக்கி தன்னை உருக்கி வெளியே வரும்பொழுது ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி அல்லது அழகிய பட்டுப்பூச்சி அந்த கூட்டுப்புழு பருவத்தை தாண்டி அப்படியே சிறகடித்து பறக்கிறதை பார்ப்போம். அதோடு மட்டுமல்ல, பார்க்கிறவருடைய கண்களுக்கு அவ்வளவு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் அழகாக இருக்கக்கூடிய அந்த பட்டுப்பூச்சி, வண்ணத்து பூச்சிகள் நீ பறக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பு இருக்கிற அந்த கடினமான பாதை யாருக்கும் எளிதாக தெரிவதில்லை, யாரும் அதை புரிந்து கொள்ளுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையை அப்படிதான். ஒரு நாள் நாம் மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் தேவனோடு கூட இருக்கும் பொழுது இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு மகிமையை கொண்டு வந்தது என்று சொல்லி அன்று உணர்ந்து கொள்வோம். அதனால் தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில ஓடுங்க, சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு ஆறுதல் யாரும் இல்லையே, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னுடைய சூழ்நிலையில யாரும் துணை இல்லையே, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காதீர்கள். மாறாக, ஆண்டவரே, நீர் அனுமதித்த பாதையில நான் கடந்து செல்ல ஆயத்தமா இருக்கிறேன், நீர் அனுமதித்த பாதையில நான் நடக்க ஆயத்தமா இருக்கிறேன். உடைய கரம் என்னை பிடித்து நடத்தட்டும். வேண்டிய பலத்தை தாங்கப்பா, தைரியத்தை தாங்க, கிருபையை தாங்க, அந்த உன்னதமான ஆவியினால நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுப்பார். தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் பாடுகளும் போராட்டங்களும் வேதனைகளும் இழப்புகளும் நிச்சயமற்ற தன்மைகளை நிறைந்த நாட்கள் நாங்கள் வந்துவிட்டோம் அப்பா. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனம் அடிவடைகிற கூட்டங்கள் பெருகிடுச்சுது, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்து போகிற கூட்டங்கள் பெருகிடுச்சுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் சோர்ந்து விடாதபடி உறுதியாய் உம்மை பற்றி கொண்டு உபத்திரவங்கள் பாதைகளே அப்பா நீர் எங்களை நடத்த சித்தமாயிருப்பீர்
அழைப்பீர்கள் என்று சொன்னால் நாங்களும் உடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரயாணங்களில் பாதுகாப்பு இருக்கட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும். சுகம் உண்டாகட்டும். பாடுகளின் பாதையில் கடந்து போகிற பிள்ளைகள் பின்வாங்காதபடி உன்னத பலனை கொடுத்து தொடர்ந்து முன்னேறச் செல்ல உதவி செய்வீராக. துதி கன மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அவைகள் நமக்கு உயர்வையும் உன்னதமான அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.